அனைவருக்கும் வணக்கம். நமஸ்தே பகவதம் விஸ்வேஸ்வர மகாதேவாய திரம்பகாய திரபந்தகாய திரு காலாய காலாய திருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய சிர்மன் மகாதேவாய நம. அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசி 24/5/2026 முதல் 30/5/2026 வரைக்குண்டான சிம்ம ராசிக்குண்டான பலன். சிம்ம ராசியில் அடங்கிய நட்சத்திரம் மகம், பூரம், உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் அடங்குது சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசி 24 அன்று சந்திர பகவான் சிம்ம ராசியில அமர்ந்து கேதுவுடன் இணைந்து இருப்பது ஒரு விதமான இனம் புரியாத கவலைகள், தேவையில்லாத ஒரு பொறுப்பு, குடும்பத்தில் ஒரு எதிர்ப்பு, எல்லாமே உங்களுக்கு ஒரு சற்று சிறு சிறு கருத்து வேறுபாடு எல்லாமே உங்களுக்கு நிகழக்கூடிய காலம். ஆகவே சற்று எச்சரிக்கையாக இருந்து வர்றது இந்த வாரத்துக்கு கால சிறந்தது. இருப்பினும் குரு பகவான் உங்களுக்கு ராசியில 11ஆம் இடம் இருந்து செவ்வாய்க்கிழமை முதல் 12ஆம் இடம் சஞ்சாரம் செய்வதால் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய குழப்பம் அதிகரிக்கக்கூடிய காலம். பொருளாதாரத்தில் சற்று ஜாக்கிரதையாக இருந்து வரக்கூடிய காலம். குரு பகவான் உங்களுக்கு அனுகிரகத்தோடு இருந்த காலம் முடிந்து அனுகிரகமற்ற செயலாகவே மாறி அமரும் போது மற்ற கிரகத்தினுடைய உதவி நம்மளுக்கு தேவை. உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து இருப்பது வலுவான நிலையில புதனோட சேர்ந்து 11க்கும் 2ஆம் அதிபதியோட கூடியிருப்பது சிறந்தது. செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்தில் அமர்ந்து கால விரயம் இல்லாமல் விளைக்கக்கூடிய தன்மை நீங்கள் வந்து எந்த விதமான காலத்தை விரயமாக்காமல் உழைத்து கொண்டே இருப்பீங்க. நம்முடைய உழைப்பு என்னைக்கும் வீணாகக்கூடாது. பாராட்டு கிடைக்குதோ இல்லையோ, நம்முடைய வேலை கொடுத்தது நம்ம செஞ்சு முடிக்கணுங்கிறது நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து வரக்கூடிய நபர்கள். நீங்கள்லாம் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருபாலருக்கும் அது ஒத்து வரும். அந்த வாரத்தில் உங்களுக்கு ராசிநாதன் சற்று புதனோட சேர்ந்திருப்பது பொருளாதாரத்தில் உங்களுக்கு வசதிகள் வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலம். அலுவலகத்தில் திறமைகள் நிறைவேற்ற வேண்டும், அங்கீகாரம் கிடைக்கும், மூத்த அதிகாரிகளுக்கு ஆதரவு உங்களுக்கு சாதகமாகவே அமையும். ஆகவே செவ்வாய் பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் சொத்து விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். பூர்வீகத்தில் சொத்து இருந்தால் சற்று கவனமாக இருக்கணும். இருப்பினும் புதிய சொத்துக்கள், வீடு, மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். வாகன யோகம் உண்டு. ஏதேனும் புதிய பழைய வாகனம் கலைந்து புதிய வாகனம் வாங்கி கொள்ளலாம். நல்ல ஒரு தரமான பொருள் வாங்கணும். அதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு அனைத்தும் அங்கீகாரத்தோடு கிடைக்கக்கூடிய தன்மையாகவே மாற்றி அமைப்பார். உங்கள் ராசிநாதன் 10ஆம் இடத்துல இருக்கும்போது தொழில் துறையில் உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் நடக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். புதனோட இணைந்து இருப்பதால் புதிய புதிய ஆர்டர்கள் வந்து சேரும். நீங்கள் தொழில் அதிபர்களாக இருந்தால் நீங்கள் என்ன தொழில் செய்து கொண்டிருந்தாலும் அதுக்கு தகுந்தபடி உங்களுக்கு ஆதாயங்கள் கூடக்கூடிய காலம். ஆகவே கூட்டு பிஸ்னஸ் செய்து கொண்டிருப்பவர்கள் மட்டும் சற்று ஜாக்கிரதையாக இருக்கும். குரு பலன் இல்லாமல் இருப்பதால் கூட்டு தொழிலில் சற்று ஜாக்கிரதையாக இருக்கணும். கூட்டு தொழில் வாய்ப்பு வரும் இந்த வாரத்தில். அதனால் உங்களுக்கு இந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள தயாராக இருக்கக்கூடிய நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருந்து அதை கவனம் செலுத்தணும். நம்மளுக்கு அதுக்கு சாதகமா இல்லையா அப்படின்னு. ஆனால் புதிய முயற்சிகள் நீங்கள் ஈடுபட்டு வரும்போது சுக்கிர பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வருவார். 10ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி செல்லக்கூடிய இடம் 11ஆம் இடத்தில் இருப்பதால் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய தன்மை கொடுக்கும். 7ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சனி 8ஆம் இடத்துல அமர்ந்து அஷ்டம சனியாக இருப்பதாலும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு திருமண வாழ்க்கை ஏற்படுத்துவார். சூரியன் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருப்பதால் அதுவும் திருமணத்துக்கு உண்டான யோகமும் சேர்த்து கொடுக்கும். செவ்வாய் சேர்ந்து இருப்பதால் புத்திர சந்தானம் சேர்த்து கொடுக்கும். அத்தனையும் உங்களுக்கு அனுகூலம் உள்ள காலமே. 1 2 ஏற்ற இறக்கம் நம்மளுக்கு இருந்தே தீரும் வாழ்க்கையில். குடும்ப உறுப்பினர்கிட்ட சற்று இணக்கமான சூழ்நிலை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். வாழ்க்கை துணையுடன் அளவுக்கு அதிகமாக
இருக்கக்கூடியது தன்மை உருவாகும். வாழ்க்கை துணையோட அதிகமான இணக்கம் உருவாகக்கூடிய தன்மை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலங்கிறதால் நீங்கள் வார்த்தைகள் சற்று எச்சரிக்கையாகவே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏதேனும் கண்டிப்பாக நீங்கள் பேசுகிறேன்னு சொல்லி ஒரு பாவனையாக பேசினாலும் அது பகையாக மாறிடும். அஷ்டம சனி காலம், ராகு வேற 7ஆம் இடத்துல சந்திரனோட இணைந்து இருப்பதால் உங்கள் மனக்காரகன் நீங்கள் யதார்த்தமாக பேச போய் அதுவே பகையாக மாறிடும். ஆகவே உறவினர்கிட்ட பேசும்போது சற்று ஜாக்கிரதையாக பேசி சமாதானமாக போகணும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று ஜாக்கிரதையாக இருந்து வருவது சிறந்தது. எந்த விதமான உடல் உபத்தை இல்லாமல் இருந்தாலும் உணவு விஷயத்தில் நீங்கள் கட்டுப்பாடோடு இருப்பது இந்த வாரம் சிறந்தது. அல்லது வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறு ஏதேனும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும். குரு பகவான் 12ஆம் இடத்துல அமர்வதால் நல்ல மனநிலை சிறப்பாக இருக்கும். இந்த மனநிலை சரியில்லை, நம்மளுக்கு ஏதேனும் நம்மளுக்கு குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நல்ல யோகா, மெடிடேஷன் போன்றவற்றை செய்யணும். அதுவும் குறிப்பாக மக நட்சத்திரக்காரர்களுக்கு கேது பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்திருப்பதால் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். சூரிய பகவான் 10ஆம் இடத்துல, பூர நட்சத்திரக்காரர் 11ஆம் இடத்துல வந்துருக்கிறார். அதனால உங்களுக்கு அத்தனையும் உறுதுணையாக இருந்து வராங்க. சிம்ம ராசிக்கு சற்று ஏற்றத்தாழ்வை சந்திக்கக்கூடிய காலமாக இருந்தாலும் நன்மையாகவே முடியக்கூடிய தானம். தினசரி சூரிய நமஸ்காரம் செய்து வருவது இந்த காலத்தில் சிறந்தது, ஒரு பரிகாரமாக அமையும். தினசரி சூரிய பகவானை மனதார வேண்டிக்கணும். அல்ல சூரிய நமஸ்காரத்துக்கு உண்டான யோகா தெரிந்தால் அது செய்து வருவது நல்ல ஒரு உடல் ஆரோக்கியமும் மன தன்மையும் உங்களுக்கு உருவாகும். தினசரி ஆதித்ய ஹிருதயம் போன்றவற்றை பாராயணம் செய்து வரும்போது இன்னும் உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். தடைகள் எல்லாம் நீங்கி புதிய வாழ்க்கைக்கு உண்டான தன்மை, புதிய பாதை கிடைக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரமே நீங்கள் ஓதலாம். நமச்சிவாயமா, நாராயணவா, முருகாவா, ஓம் சக்தியா, கணபதி, எந்த மந்திரம் உங்களுக்கு பிரதானமாக தெரியுமோ அது மனதார ஜெபம் செய்து வரும்போது அந்த வழித்துணையாக இருந்து வர அந்த தெய்வம். ஆகவே தினசரி ஏதேனும் தடைகள்லாம் நீங்கள் சிறப்பான பரிகாரத்துக்கு நம்ம தயாராகும் போது ஆதித்ய ஹிருதயம் படித்து வருவதும் சூரிய நமஸ்காரம் செய்து வருவது நல்ல ஒரு பலனாக அமையும். ஆரோக்கியமாக நம்ம வாழ்க்கை நடத்தி செல்வதற்கு உணவுகள் விஷயத்தில் சற்று கவனமாக எச்சரிக்கையாக இருந்தாலே போதுமானது. அதே போல் குடும்ப உறுப்பினர்கிட்ட சற்று அமைதி காத்து, பிள்ளைகிட்ட இருந்தாலும் சரி, தாய் தகப்பன்கிட்ட இருந்தாலும் சரி, சற்று பொறுமையாக இருந்து பேசி வருவது. நம்ம திருமணமே ஆகலை, அம்மா அப்பா தான் நம்மளுக்கு முதல் உறவு. திருமணமான மனைவி வந்துடுவா, கணவன் வந்துடுவாங்க. அப்போ தாய் தகப்பன்கிட்ட ஒரு மரியாதையோட அன்போடு நடந்து கொள்வது, குடும்ப உறுப்பினர்கிட்ட நம்மளுக்கு ஒரு சகோதர சகோதரிகிட்ட ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கூடக்கூடிய காலம். தொழில் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருந்து கவனமாக செயல்பட்டாலே போதுமானது. ஆகவே இந்த சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரிய பகவான் உங்கள் ராசிநாதன் இருப்பதால் தொழில் நல்லா சிறந்து விளங்கும். இருப்பினும் உங்கள் அஷ்டம சனிங்கிறனால ஒரு குழப்பத்தை கொடுத்து நிவர்த்தி பண்ணுவார். அந்த குழப்பம் தான் உங்களுக்கு ஜாக்கிரதை சொல்லுது. அந்த குழப்பம் இல்லாமல் இது செய்கிறது சரியா, கூட்டு பிஸ்னஸ் நம்மளுக்கு ஒத்து வருமா, உங்கள் ஜாதக ரீதி தொழில் ஸ்தானமும் உங்கள் நட்பு ஸ்தானம் சரியாக இருக்கான்னு ஒரு முறை உங்கள் குடும்ப ஜோதிடர்கிட்ட ஆலோசனை செய்து கொண்டு கூட்டு வியாபாரத்தில் முடிவு செய்து கொள்வது கால சிறந்ததாக அமைன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயபாலா வாழ்க வளமுடன்.